வணக்கம் கிளிக்கி மமோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரோட்டீன் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப சத்தானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி உங்களுக்கு சமையல் குறிப்பு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள் வரும், தெரிஞ்சுக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருட்கள்: பாதாம், பிஸ்தா, முந்திரி. இது மூணுமேவே ஆஃப் கப் எடுத்துக்கோங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரிலாம் ஆஃப் கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் வறுத்த வேர்க்கடலை 1 கப் எடுத்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கி இருக்கணும். வறுத்த வேர்க்கடலை தோல் இல்லாத வறுத்த வேர்க்கடலை ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் 1 கப் எடுத்துக்கோங்க. பால் பவுடர் 2 கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் சர்க்கரை சுகர் வந்து 2 கப் எடுத்துக்கோங்க. இதுதான் தேவையான பொருள். செய்முறை விளக்கம் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க. நெய் விட்டுட்டு ரொம்ப சூடு பண்ணக்கூடாது. கொஞ்சம் மிதமான சூட்டில் பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஓட்ஸ் இவற்றை எல்லாமே வறுக்கணும். ஆனால் அது வறுக்கும் பொழுது ரெட் கலரோ பிளாக் கலரோ கலர் மாறாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மூணையுமே நம்ம வறுத்து ஆற வைக்கணும். இப்போ எல்லாத்தையுமே ஆற வச்சாச்சா? இப்போ ஆறின பிறகு அந்த சூடு எல்லாம் போன பிறகு, நம்ம வறுத்து சூடு எல்லாம் போன பிறகு அதை எல்லாத்தையும் எடுத்து அது கூட வறுத்த வேர்க்கடலை, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வறுத்த வேர்க்கடலை 1 கப் எடுக்க சொல்லியிருக்கோம். அந்த 1 கப் வறுத்த வேர்க்கடலை நீங்கள் இந்த பிஸ்தா, முந்திரி, ஓட்ஸ் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து மிக்சியில் அரைக்கணும். மிக்சியில் அரைக்கும் பொழுது ரொம்ப 1 பாயிண்டில் வச்சு நீங்கள் அரைங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. ஏன்னா அந்த சூடாகக்கூடாது, ரொம்ப சூடாகக்கூடாது. மிக்சியில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பொருள் வந்து ரொம்ப சூடாகும். அதனால் மிதமாக ரொம்ப 1 பாயிண்டில் வச்சு அரைச்சி எடுத்துக்கங்க. பொடியாக அரைச்சி எடுத்துக்கிடுங்க. இப்போது மிக்சியில் வந்து வேர்க்கடலை போட்டு அரைச்சிருக்கோம். எல்லாத்தையும் அரைச்சி பொடியாக்கின பிறகு மறுபடியும் அந்த பொடியை நம்ம ஆற வைக்கணும். அந்த பொடி ஆறின பிறகு அது கூட நம்ம மில்க் பவுடர் சேர்க்கணும். நம்ம மில்க் பவுடர் 2 கப் சொல்லியிருக்கோம். அந்த 2 கப் மில்க் பவுடர் அந்த பொடி ஆறின பொடி கூட சேர்க்கணும். ஆறாமல் சேர்க்கக்கூடாது, ஆறின பிறகு சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர்னு நம்ம 2 கப் சொல்லியிருக்கோம். ஆனால் அது வந்து பவுடர் சுகர், நார்மல் சுகர் இல்லை, பவுடர் சுகர். பிஸ்தா, முந்திரி, ஓட்ஸு, வறுத்த வேர்க்கடலை இதெல்லாம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க விட பவுடர் பால் பவுடர் 2 கப் சேர்க்கணும். பவுடர்டு சுகர் 2 கப் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஆறின பவுடர் கூட தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு எல்லா பவுடரும் ஆறி தான் இருக்கணும். எப்போ அதனால ஆறின பவுடர் கூட எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு ப்ரோட்டீன் பவுடர் கிடச்சிரும். உங்களுக்கு இப்போ நம்ம ப்ரோட்டீன் பவுடர் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்குறோம். ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, நம்ம இந்த ரெடி பண்ண வச்சுருக்க பவுடரை வெளில வச்சிடாதீங்க. காற்று புகாத ஒரு நல்ல பாட்டில் எடுத்து அது உள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். ஸ்டோர் வந்து ஃப்ரிட்ஜில் தான் இருக்கணும். நீங்கள் வெளியில் வைக்காதீங்க. காற்று புகாத பாட்டில் ஃபுல்லாமே போட்டு வெளியில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிங்க இந்த ஷேக் பவுடரை. அப்புறம் உங்களுக்கு எப்போ மில்க் ஷேக் குடிக்கணும்னு தேவைப்படும் பொழுது 3 ஸ்பூன் பவுடரு வித் ஹாட் வாட்டர், ஒரு கிளாஸுக்கு 3 ஸ்பூன் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி மில்க் ஷேக் குடிக்கலாம். ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னாமே இதில் வந்து நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சுகர் எல்லாமே ஃபுல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஹாட் வாட்டரில் போடும்போது எல்லாமே நம்மளுக்கு கரையும். ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா சூடு பண்ணி ஆற்றி குடிக்கலாம். உங்களுக்கு கோல்டாக வேணும் அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு மில்க் ஷேக் மாதிரி கூட கூலாக கூட குடிச்சிக்கலாம், ஹாட்டாகவும் குடிச்சிக்கலாம். இது வந்து எப்போதும் உடம்புக்கு நல்லது, இயற்கையான ஒன்று, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்கள் நல்ல ஃபுட்டு டிப்ஸு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.